ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தமிழ் புக்ஸ் இன் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் பாசஞ்சர்ஸ் என்ற தலைப்பில் 2016 முதல் அறிவியல் புனைகதை, காதல், நாடக திரைப்படம் ஆகியவற்றை இன்று காண்பிக்கிறேன். விண்மீன் விண்கலம் அவலோன் விண்வெளியில் பயணிப்பதை காணலாம். இது ஹோம்ஸ்டெட் 2 எனப்படும் காலனித்துவ உலகிற்கு செல்கிறது. அதன் காலாண்டுகள் அனைத்தும் காலியாக உள்ளன. கப்பல் தன்னியக்க பைலட்டில் உள்ளது. 258 பணியாளர்கள் மற்றும் 5000 பயணிகள் உறக்க நிலையில் உள்ளனர். திடீரென்று கப்பல் ஒரு சிறுகோள் பெல்ட் வழியாக செல்கிறது. அது அதன் கேடயங்களை பலவீனப்படுத்துகிறது. சக்தி பிரதான கேடயத்திற்கு திருப்பி விடப்படுகிறது. ஆனால் கப்பல் ஒரு மாபெரும் சிறுகோளுடன் மோதல் போக்கில் உள்ளது. திடீரென்று சிறுகோள் கப்பலுடன் மோதுகிறது. இதனால் பல்வேறு செயலிழப்புகள் ஏற்படுகின்றன. கப்பல் சுய உண்மைகளை தொடங்குகிறது. ஆனால் உறக்க நிலை காய்களில் ஒன்று செயல்படுகிறது. விழித்தெழுந்த பயணிகள் ஜிம் பிரஸ்டன், ஒரு இயந்திர பொறியாளர். அவரது நெற்று திறக்கிறது மற்றும் ஒரு தானியங்கி அமைப்பு அவரது விழிப்புணர்வுக்கு உதவுகிறது. அவர் இடைநீக்கம் செய்யப்பட்ட அனிமேஷனில் 120 ஆண்டுகள் கழித்ததாகவும், கப்பல் ஹோம்ஸ்டெட் 4 இலிருந்து 2 மாதங்கள் மட்டுமே உள்ளது என்றும் கூறுகிறார். கப்பலின் ஆடம்பரமான அம்சங்களை அனுபவித்து அந்த நேரத்தை செலவிட முடியும் என்று அவர் கூறியுள்ளார். ஜிம் தனது ஐடி இசைக்குழு, அவரது அறை மற்றும் அவர் பங்கேற்க வேண்டிய முதன்மை நடவடிக்கைகள் பற்றிய வழிமுறைகளை பெறுகிறார். கப்பலில் உள்ள மக்களை சந்திக்க உற்சாகமாகவும் பதட்டமாகவும் அவர் தயாராகி, தனது அறையை விட்டு வெளியேறி ஒரு முழு கற்றல் குழுவிற்கான தானியங்கி வகுப்பிற்குள் நுழைகிறார். ஜிம் கொஞ்சம் கவலையாக தெரிகிறது. ஹாலோகிராம் பூமியின் நிலைமையை விளக்குகிறது. அதை அதிக மக்கள் தொகை, அதிக விலை மற்றும் அதிக மதிப்பீடு என்று அழைக்கிறது. பாடத்தின் முடிவில் தனது கேள்விகளை வைத்திருக்கச் சொல்கிறது. ஆனால் ஜிம் ஏன் அங்கே மட்டும் இருக்கிறார் என்று கேட்கிறார். ஹாலோகிராம் தனக்கு பதிலளிக்க முடியாது என்பதை உணர்ந்து மற்றவர்களை தேடச் செல்கிறார். அவர் கப்பலின் முக்கிய கூட்டத்திற்கு வருகிறார். யாரும் இல்லை. ஆனால் ஒரு தானியங்கி தகவல் மேசை உதவுகிறது. ஜிம் ஒரு உண்மையான நபருடன் பேசச் சொல்கிறார். அது ஒரு பணிப்பெண்ணுடன் பேச அவரை அனுப்புகிறது. ஆனால் யாரும் இல்லை என்று அவர் கண்டறிந்தால், அவர் கேப்டனுடன் பேசச் சொல்கிறார். அவர் பாலத்திற்கு வரும்போது உள்ளே செல்ல அவருக்கு அணுகல் இல்லை என்றாலும், பிரதான குழுவினர் யாரும் விழித்திருக்கவில்லை என்பதை அவர் காணலாம். ஜிம் இறுதியில் ஆய்வகத்திற்கு செல்கிறார். அங்கு கப்பல் உண்மையில் ஹோம்ஸ்டெட் 2 இலிருந்து 90 ஆண்டுகள் தொலைவில் இருப்பதை கண்டுபிடித்தார். அவர் விரைவில் எழுந்திருப்பதை அவர் உணர்ந்தார். எனவே அவர் மீண்டும் மாநாட்டிற்கு விரைந்து சென்று பூமிக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஏனென்றால் மீண்டும் உறக்க நிலைக்கு செல்வது அவருக்கு தெரியாது. தகவல் தொடர்பு அமைப்பு அவருக்கு பூமிக்கு அதிக விலை அழைப்பு விடுத்து பதிலை பெற சுமார் 55 ஆண்டுகள் ஆகும் என்று தெரிவிக்கிறது. ஜிம் பேரழிவிற்கு உள்ளானார். அவர் சுற்றி நடந்து கப்பல் பட்டியை கண்டுபிடிப்பார். அங்கு அவர் மற்றொரு நபரை பார்க்கிறார். அவர் மதுக்கடைக்காரருடன் பேசும்போது அவரை பற்றி ஏதோ விசித்திரமாக தெரிகிறது. அவர் அவருக்கு ஒரு பானம் எடுக்கச் செல்லும் போது அவர் ஒரு ஆண்ட்ராய்டு என்பதை ஜிம் உணர்ந்தார். இது ஆர்தர் என்று அழைக்கப்படுகிறது. ஜிம் அவரிடமிருந்து கூடுதல் தகவல்களை கண்டுபிடிக்க விரும்புகிறார். ஆனால் அவர் நேரத்திற்கு முன்பே அங்கு இருப்பது எப்படி என்று ஆண்ட்ராய்டுக்கு விளக்க முடியாது. மறுநாள் ஜிம் தனது அறையில் எழுந்து காண்டினாவுக்கு செல்கிறார். அங்கு மெனுவில் உள்ள பெரும்பாலான விஷயங்கள் தங்க வகுப்பு பயணிகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதை அவர் விரைவாக உணர்ந்தார். அவர் தனது வெற்று காபியை பெற்று தனது உறக்க நிலை அறையை எவ்வாறு சரி செய்வது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். அவர் எல்லா கருவிகளையும் பெற்ற பிறகு அதை இயக்க நிர்வகிக்கிறார் மற்றும் நெற்றுக்குள் படுத்துக் கொள்கிறார். ஆனால் எதுவும் நடக்காது. அடுத்து அவர் கண்டறிந்த கருவிகளை குழுவினரின் உறக்க நிலை அறைகளில் பயன்படுத்த முடிவு செய்கிறார். அதுவும் வேலை செய்யாது.
கப்பலைச் சுற்றி சிறிய செயலிழப்புகள் நிகழ்கின்றன. ஜிம் குடிக்க பட்டியில் திரும்பி வருகிறார். ஆனால் பெரும்பாலும் ஆர்தருடன் பேசுவார். ஆண்ட்ராய்டு அவருக்கு சில அறிவுரைகளை அளிக்கிறது. இது தங்க வகுப்பு அறைகளில் ஒன்றில் பிரேக் செய்ய அவரை நம்புகிறது மற்றும் கப்பலில் சிறிது வேடிக்கையாக இருக்க முயற்சிக்கிறது. ஜிம் அனைத்து உணவகங்கள், விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அமைப்பு ஆகியவற்றை முயற்சிக்கிறார். ஆனால் நேரம் செல்ல அவர் தனியாக இருப்பது இன்னும் பரிதாபமாகிறது. ஒரு நாள் அவர் குடித்துவிட்டு உறக்க நிலை காய்களைச் சுற்றி அலைந்து திரிகிறார். அவர் விண்வெளி பாதைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இடைவெளிகளுடன் ஒரு விமானத்தில் தடுமாறும் போது ஜிம் ஒரு சூட்டில் ஏறி விமானத்திற்குச் சென்று ஒரு நெம்புகோலை தள்ளுகிறார். பின்னர் விமான கதவை வெளியிடுவதற்கான பொத்தானை அழுத்துகிறார். கப்பலுக்கு வெளியே ஒருமுறை அவர் பார்வையால் மயக்கமடைகிறார். அந்த தருணத்தை சரியான நேரத்தில் அனுபவிக்கும் ஒரே உணர்வுள்ள மனிதர் அவர். ஜிம் தனது பூட்ஸில் காந்தங்களை விடுவித்து விண்வெளியில் மிதக்கிறார். அவர் மீண்டும் உள்ளே வந்து சூட்டை கழற்றுகிறார். ஆனால் அது இல்லாமல் மீண்டும் விமானத்திற்குச் செல்கிறார். அவர் நெம்புகோலை இழுக்கிறார். அதையெல்லாம் முடிக்கத் தயாராக இருக்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் தனது மனதை மாற்றிக்கொண்டு மீண்டும் உள்ளே ஓடி ஒரு பாட்டில் நழுவுகிறார். ஜிம் எழுந்து நின்று அரோரா என்ற காய்களில் ஒன்றில் உடனடியாக ஒரு பெண்ணிடம் ஈர்க்கப்படுகிறார். அவர் கோப்பகத்தில் உள்ள தனது கோப்புகளை தேடி அவரது பயணிகள் நேர்காணலை கேட்டு அவளுடன் ஈர்க்கப்படுகிறார். பின்னர் அவர் தனது நெற்றுக்கு அருகில் உட்கார்ந்து அவளது நேர்காணல்களை கேட்டுக்கொண்டிருந்தார். மீண்டும் பட்டியில் அவர் தனது சில வேலைகளை படித்து வருகிறார். மேலும் ஆர்தருடன் அவரது எழுத்து பற்றி பேசுகிறார். அவர் தனது சூழ்நிலையின் முரண்பாட்டைக் கண்டு வெறித்தனமாக ஒரு நல்ல வாழ்க்கைக்காக வேறொரு கிரகத்திற்குச் செல்கிறார். சீக்கிரம் எழுந்து அங்கு வரவில்லை. தனது சரியான பெண்ணை கண்டுபிடிப்பார். அவள் அடைய முடியாதவள் மட்டுமே. ஜிம் அவளை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறார். அவளையும் எழுப்புவதற்கான யோசனையை பெறத் தொடங்குகிறார். அவர் அதை ஆண்ட்ராய்டுடன் பேசுகிறார். ஆனால் அவருக்கு புதிர் புரியவில்லை. அவர் தனது சொந்த நலனுக்காக அவளை எழுப்பினாள். அவர் கப்பலில் இறப்பதற்கு அவருடன் அவளை அங்கேயே நிறுத்துவார். ஜிம் முதலில் அதற்கு எதிராக முடிவு செய்கிறார். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவர் அதை விட முடியாது. ஒரு நாள் வரை அவர் தனது எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார். அவள் நெற்றுக்குச் சென்று அதை செயல்படுத்த நிர்வகிக்கிறான். அவள் எழுந்து அவன் செய்த அதே செயல்முறையை செல்லும்போது அவன் மறைத்து அவன் அறைக்குச் செல்கிறான். சிறிது நேரம் கழித்து அவர் அவளை கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கையில் பிரதான இசைக்குழுவுக்குச் செல்கிறார். அங்கே அவள் ஒரு வருடம் முன்பு இருந்ததை போலவே குழப்பமடைகிறாள். அவர்கள் மட்டுமே விழித்திருக்கிறார்கள் என்று ஜிம் அவளிடம் கூறி அவளை ஆய்வகத்திற்கு அழைத்துச் செல்கிறான். பின்னர் அவர் குழுவினரிடமோ அல்லது கப்பலின் முக்கிய கட்டளைகளையோ பெற முடியாது என்று அவளிடம் கூறுகிறார். அரோரா வெளியேறுகிறாள். மீண்டும் அவளது நெற்றுக்குள் செல்ல விரும்புகிறாள். அவர்கள் அதை பெறும்போது கப்பலில் சிறப்பு உபகரணங்கள் எதுவும் இல்லை என்று ஜிம் விளக்குகிறார். அவை மீண்டும் உறக்க நிலைக்கு வர உதவும். அவர்கள் சிக்கி தவிப்பதாக திறம்பட அவளிடம் கூறுகிறார்கள். அவர்கள் மீண்டும் இசைக்குழுவில் செல்கிறார்கள். அவள் உறக்க நிலையிலிருந்து வெளியே வந்ததிலிருந்து அவள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவன் அவளிடம் சொல்கிறான். ஒரு வருடத்திற்கும் மேலாக கப்பலில் தனியாக செலவிட வேண்டிய அவள் அவனை பற்றி வருந்துகிறாள். ஜிம் மீண்டும் பட்டியில் செல்கிறார். அவர் செய்ததை பற்றி வருத்தப்படுகிறார். அரோராவிடம் தான் அவளை எழுப்பினான் என்று சொல்ல வேண்டாம் என்று ஆர்தரிடம் கேட்கிறான். அடுத்த நாள் அரோரா எழுந்திருக்கிறார். அவள் மீண்டும் மாநாட்டிற்குச் சென்று உறக்க நிலை காய்களை பற்றி தானியங்கி தகவல் மேசையை கேட்கிறாள். ஜிம் அவளுடன் அங்கே இணைகிறார். அவர்கள் காலை உணவை பெறச் செல்கிறார்கள். அவர்கள் வெளியேறும் போது தகவல் மேசைக்கு ஒருவித செயலிழப்பு உள்ளது. காண்டினாவில் அரோரா ஜிம் ஒரு வருடமாக அதே காலை உணவை சாப்பிட்டு வருவதை உணர்ந்து தங்க வகுப்பு மெனுக்களில் ஒன்றை பெறுகிறார். காய்களை சரி செய்யும் சாத்தியம் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள்.
ஆனால் ஜிம் போலல்லாமல் அரோரா கைவிட தயாராக இல்லை. அவள் மருத்துவமனை வழியாக தேடுகிறாள். பின்னர் ஆராய்ச்சி ஆவணங்கள் வழியாகச் செல்கிறாள். இறுதியில் பணியாளர்களின் உறக்க நிலை காலாண்டுகளில் கதவுகளை திறக்க முயற்சிக்கிறாள். கப்பல் முழுவதும் அதிக குறைபாடுகளை ஜிம் கவனிக்கிறார். சிறிது நேரம் கழித்து அரோரா அவலோனில் தனது வாழ்க்கையை பற்றி புலம்புகிறார். அவள் எழுதுகிறாள். கப்பலைச் சுற்றி குதித்து குளத்தில் நீந்துகிறாள். அவளுடைய நிலைமையை பற்றி மேலும் மேலும் அறிந்திருக்கிறாள். ஜிம்மை நேர்காணல் செய்ய அவள் கேண்டினாவுக்குச் செல்கிறாள். அவனது கதை சுவாரஸ்யமாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டாள். அவர் ஏன் காலனியில் குடியேறினார் என்று அவள் கேட்கிறாள். ஜிம் முதலில் நிறுவனத்தின் முழக்கங்களுடன் பதிலளிப்பார். ஆனால் புதிய உலகில் அவர் யாரோ ஒருவராக இருக்க முடியும் என்று அவர் நம்புகிறார் என்று மேலும் விளக்குகிறார். பின்னர் அவை ஆய்வகத்தில் முடிவடைகின்றன. அரோரா இறுதியாக அங்கு இருப்பதற்கான தனது காரணத்தை பகிர்ந்து கொள்கிறார். கப்பலில் உள்ள மற்ற பயணிகளைப் போலல்லாமல் அவர் ஒரு சுற்றுப்பயண டிக்கெட்டை கொண்டுள்ளார். ஹோம்ஸ்டெட் 2க்குச் சென்று 1 வருடம் அங்கேயே வாழ்ந்து பூமிக்கு திரும்பி வருவது. இதுவரை செய்த முதல் பத்திரிகையாளராக மாறுவது அவளுடைய யோசனையாக இருந்தது. இதுவரை இருந்த மிக பெரிய கதையை எழுதுதல். அரோரா மெதுவாக அவர்களின் தற்போதைய இக்கட்டான நிலையை சரிசெய்ய ஒரு வழியை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு ஜிம் அவளை உற்சாகப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிப்பார். அவள் நடனம், சினிமா மற்றும் கூடைப்பந்து மைதானத்திற்கு அழைத்துச் செல்கிறான். கடைசியாக ஆர்தரைச் சந்திக்க அவர் அவளை பட்டியில் அழைத்துச் செல்கிறார். அவள் நிலைமையை நினைவில் கொள்ளும் வரை அவள் சற்று ஓய்வெடுக்கிறாள். ஜிம் ஆண்ட்ராய்டுடன் தனியாக இருக்கிறார். அவர் அவளுக்கு என்ன செய்தார் என்பதை பற்றி மோசமாக உணர்கிறார். அடுத்த கணம் அவர் ஏதோ ஒன்றை கண்டு பார்த்தார். மற்ற அரோரா ஆய்வகத்திற்குள் நுழைந்து அவர் அவருக்காக உருவாக்கிய கிரைஸ்லர் கட்டிடத்தின் மினியேச்சரை கண்டுபிடிப்பார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் பட்டியில் ஒரு தேதியில் செல்கிறார்கள். அவர்கள் இரவு உணவு மற்றும் தங்கள் வாழ்க்கையை பற்றிய கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். அவள் 13 வயதிலேயே தன் தந்தை இறந்துவிட்டதாக அவனிடம் சொல்கிறாள். இரவு உணவிற்கு பிறகு ஜிம் அரோராவை விமானத்திற்கு அழைத்துச் செல்கிறார். அவர்கள் விண்வெளியில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஒன்றாக ஒரு விண்வெளி பாதைக்கு வெளியே செல்கிறார்கள். ஜிம் இறுதியாக அந்த அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள யாரையாவது வைத்திருக்கிறார். ஜிம் தங்கள் பூட்ஸில் காந்தங்களை அணைத்து அவை விண்வெளியில் ஒன்றாக மிதக்கின்றன. அவர்கள் மீண்டும் உள்ளே வந்து உடனடியாக முத்தமிடுகிறார்கள். அவரது அறைக்கு பின்வாங்குகிறார்கள். ஒன்றாக தூங்குகிறார்கள். விரைவில் அவர்கள் ஒரு ஜோடியைப் போல வாழத் தொடங்குகிறார்கள். அரோரா தனது அறைக்குள் நகர்ந்து கப்பலில் தனது வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார். அவர்கள் ஒன்றாக ஜாக் செய்கிறார்கள். ஒன்றாக சாப்பிடுகிறார்கள். ஒன்றாக தூங்குகிறார்கள். ஜிம் கப்பலை மேலும் ஆராய்ந்து ஹைட்ரோபோனிக்ஸ் விரிகுடாவை கண்டுபிடிப்பார். அவர் அரோரா பூக்களை கொண்டு வருகிறார். ஒரு நாள் கப்பல் ஒரு சிவப்பு ராட்சதனை கடந்து செல்கிறது. அதை பார்க்க அவர்கள் ஆய்வகத்திற்கு செல்கிறார்கள். இது அரோராவின் பிறந்த நாள். எனவே அந்த இரவின் பிற்பகுதியில் அவர்கள் கப்பலில் உள்ள பல உணவகங்களில் ஒன்றிலும் பின்னர் பட்டையிலும் கொண்டாடுகிறார்கள். ஜிம் வாஷ்ரூமுக்குச் சென்று அரோராவுக்காக அவர் தயாரித்த மோதிரத்தை தயாரிக்கிறார். அதே நேரத்தில் அவர் ஆர்தருடன் அரட்டையடிக்கிறார். ஆண்ட்ராய்டு அரோராவிடம் ஜிம் வேண்டும் என்று உன்னை தூக்கத்தில் இருந்து எழுப்பிவிட்டார் என்று கூறுகிறார். இதை கேட்ட அரோரா கோபமாக எதிர்கொள்கிறாள். அவள் கோபமாகவும் பீதியுடனும் ஓடுகிறாள். ஜிம் தனது அறைக்கு திரும்பி வந்தது. அவளுடைய எல்லா விஷயங்களும் போய்விட்டன. அவர் மறுநாள் கேண்டினாவில் அவளுக்குள் ஓடுகிறார். ஆனால் அவர் பேசும் தருணத்தில் அவள் ஓடுகிறாள். அரோரா ஆசைப்படுகிறார். ஒரு இரவு அவள் ஜிம்மின் அறைக்குச் சென்று அவனை குத்தி உதைத்து அவனை கொல்ல விரும்புகிறாள். அவருடன் காம் மீது பேசுவதால் அவர் அவரை தவிர்த்து வருகிறார். ஜிம் மன்னிப்பு கேட்க முயற்சிக்கிறார். அவரது செயல்களை அவளுக்கு விளக்குங்கள். அவன் அவளை காதலித்ததாக அவளிடம் சொல்கிறான்.
ஆனால் அரோரா கவலைப்படவில்லை. அவள் உயிரை எடுத்ததற்காக அவளால் அவனை மன்னிக்க முடியாது. ஒரு இரவு ஜிம் தனது அறையில் இருப்பதால் மற்றொரு செயலிழப்பு நிகழ்கிறது. கப்பல் ஒரு முக்கியமான பிழையை எதிர்கொள்கிறது மற்றும் முக்கிய கட்டளை மூடப்படும். பின்னர் அவர் லிப்டில் நடந்து செல்கிறார். அது செயலிழக்கிறது. அரோரா பிரதான இசைக்குழுவில் நுழைந்து ஜிம் அங்கு ஒரு மரத்தை நட்டிருப்பதை காண்கிறார். பின்னர் அவர் கேண்டினாவுக்கு செல்கிறார். அங்கு உணவு விநியோகிப்பாளரும் தவறாக செயல்படுகிறார். திடீரென்று அவர்கள் இருவரும் டெக் முதல்வரின் குரலை காம்ஸின் மீது கேட்கிறார்கள். யார் மரத்தை நட்டார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் இருவரும் இசைக்குழுவில் ஓடி குஸ் மன்சுசோ ஜிம்மின் மரத்தின் முன் நிற்பதை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நிலைமை குறித்து முதல்வரிடம் கூறுகிறார்கள். 3 காய்களும் எவ்வாறு தோல்வியடையும் என்பது அவருக்கு புரியவில்லை. மான்சுசோ அவர்களை பாலத்திற்கு அழைத்துச் செல்கிறார். கப்பலில் ஏதோ தவறு இருப்பதாக அவர் கண்டுபிடித்தார். ஆனால் அமைப்புகள் பற்றிய தகவல்களை கைமுறையாக சரிபார்க்க வேண்டும். அவர்கள் பாலத்தை விட்டு வெளியேறும் போது ஒரு ரோபோ கிட்டத்தட்ட அவர்களின் தலையில் விழுகிறது. அவர்கள் இருவரும் மான்சுசோவிடம் கப்பல் முழுவதும் செயலிழப்புகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அது நடக்கக்கூடாது என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் தரவை எவ்வாறு சேகரிப்பது என்பதை அவர் அவர்களுக்கு காட்டுகிறார். ஜிம் அவருடன் அங்கு சேரும்போது மான்சுசோ காய்களை சரிபார்க்கிறார். அரோராவின் நேற்று என்ன நடந்தது என்பதை அவர் கண்டுபிடித்தார். ஜிம் என்ன செய்தார் என்பதை டெக் தலைவர் கண்டுபிடித்தார். பின்னர் அரோரா அவருடன் சேரும்போது சேகரிக்கப்பட்ட தரவை சரிபார்த்து பாலத்தில் இருக்கிறார். அவளுடைய காயுடன் என்ன நடந்தது என்பதை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது என்று அவளிடம் கூறுகிறார். உடைந்த 16வது ரோபோவுடன் ஜிம் நடந்து செல்கிறார். மன்சுசோ உறக்க நிலை நோயை உணர்கிறார். எனவே அவர் ஓய்வெடுக்கச் செல்கிறார். ஆனால் அவர் வெளியே செல்லும் போது அவர் இரத்தத்தை இருமிக் விடுகிறார். அன்று இரவு அரோரா தூங்க முடியாது. அதனால் அவள் நீச்சலுக்காக செல்கிறாள். திடீரென்று கப்பல் முழுவதும் ஈர்ப்பு இழப்பு ஏற்பட்டுள்ளது. குளத்திலிருந்து வரும் நீர் அவளுடன் நகரும்போது அவள் மூழ்கத் தொடங்குகிறாள். ஈர்ப்பு இயக்கி மீட்டமைக்கிறது மற்றும் அவள் அதை உயிருடன் உருவாக்கவில்லை. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மான்சுசோவை கண்டுபிடிக்கப் போகிறார்கள். அவர்கள் மூவரும் மீண்டும் பாலத்தில் வந்துள்ளனர். கப்பலுடன் என்ன நடக்கிறது என்பதை மெதுவாக கண்டுபிடித்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ நடந்தது என்று மான்சுசோ குறிப்பிடுகிறார். இது ஒரு பெரிய அமைப்பை எடுத்தது. தோல்விக்கு காரணமானதை அவர்கள் கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் முழு கப்பலும் மந்த நிலையை எடுக்க முயற்சிக்கிறது. அவர்கள் அதை சரி செய்யவில்லை என்றால் முழு கப்பலும் சிக்கி தவிக்கும். அவர்கள் சிக்கலை கண்டுபிடிக்கச் செல்கிறார்கள். ஆனால் மான்சுசோ மயக்கம் அடைகிறார். எனவே ஜிம் மற்றும் அரோரா அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவர் இறந்து கொண்டிருக்கிறார். அதை தடுக்கவோ அல்லது அவர் விட்டுச் சென்ற நேரத்தை நீட்டிக்கவோ எந்த சிகிச்சையும் இல்லை. சிறிது நேரம் கழித்து அவர்கள் மூவரும் ஆய்வகத்தில் சந்தித்து மான்சுசோ ஜிம்மிற்கு தனது அடையாள வளையலை கொடுத்து கப்பலை சரி செய்யச் சொல்லி உடனடியாக அழிந்து போகிறார். திடீரென்று விளக்குகள் ஆபத்தான சிவப்பு நிறமாக மாறி கப்பல் நடுங்கத் தொடங்குகிறது. ஜிம் அரோராவிடம் தனக்கு உதவி தேவை என்றும் அவர்கள் பொறியியல் நோக்கி ஓடுகிறார்கள் என்றும் கூறுகிறார். ஆனால் ஈர்ப்பு இயக்ககத்தில் மற்றொரு தோல்வி உள்ளது. ஆர்தரையும் பாதிக்கும் மற்றொரு விஷயம் உடனடியாக ஜிம் அவரை செயலிழக்க செய்கிறார். அவர்கள் இறுதியாக பொறியியலில் வந்து சிக்கலை தேட ஆரம்பிக்கிறார்கள். அதை மின் நிலையத்தில் கண்டுபிடித்து அவை ஹட்ச் திறக்கும்போது அரோரா உறிஞ்சப்படுகிறது. சிறுகோள் அந்த பகுதியில் மேலோட்டமாக மீறலை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம் கூட உறிஞ்சப்படுகிறார். ஆனால் அவர் ஹட்ச் மீது பிடித்துக் கொள்கிறார். ஏனெனில் அது அவரை மூடுகிறது. இறுதியில் அவர் உறிஞ்சப்படுகிறார். ஆனால் அவர்கள் விரைவாக மீறலை முத்திரையிட முடிகிறது. அந்த சிக்கலை சரி செய்த பிறகு
ஜிம் ஒன்றுக்கு மேற்பட்ட மீறல்கள் இருப்பதை உணர்ந்தார். அவர்கள் இருவரும் விண்கற்களின் பாதையை பின்பற்றி அது உலை கட்டுப்பாட்டு கணினியை தாக்கியுள்ளதை காணலாம். அதற்கான மாற்று பகுதிகளை அவர் கண்டுபிடிக்க முடியும் என்று ஜிம் நினைக்கிறார். அவர்கள் பகுதியை கண்டுபிடித்து அதை மாற்றுகிறார்கள். ஆனால் உலை வெண்டிங் செயல்முறை இன்னும் தோல்வியடைகிறது. அவர்கள் அதை கைமுறையாக செய்கிறார்கள். ஆனால் அது மீண்டும் தோல்வியடைகிறது. அவர் கப்பலின் வெளியில் இருந்து வென் கதவை திறக்க வேண்டும் என்று ஜிம் குறிப்பிடுகிறார். எனவே அவர்கள் உலை குளிர்விக்க முடியும். அவர்கள் இருவரும் விமானத்திற்குச் செல்கிறார்கள். அவர் வெளியே செல்ல தயாராகி வருவதால் அவர் அரோரா மான்சுசோவின் வளையலை கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் திரும்பி வரக்கூடாது. அவள் அவனுக்கு வழக்கு உதவி செய்கிறாள். அவன் விமானத்திற்குள் செல்லும் போது அவள் திரும்பி வரச் சொல்கிறாள். ஏனென்றால் அவன் இல்லாமல் அவள் கப்பலில் வாழ முடியாது. அரோரா மீண்டும் உலைக்குச் செல்கிறது. அங்கு வெப்பநிலை முக்கியமான உயரங்களை தாக்கியுள்ளது. ஜிம் வெளியில் இருந்து வெண்டை நெருங்கி கதவை பார்க்கும்போது அணு உலையில் இருந்து ஒரு போல்ட் அவளது கையில் செலுத்துகிறது. உலை அறையில் வெப்பநிலை உயர்கிறது. அதே நேரத்தில் வென் கதவை திறக்க அவர் முயற்சிக்கிறார். அவர் கதவை கைமுறையாக திறந்து வைத்திருக்க வேண்டும் என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார். இதனால் உலை வெளியேற முடியும். மேலும் அவர் அரோராவிடம் கூறுகிறார். அவளுக்கு இந்த திட்டம் பிடிக்கவில்லை. ஆனால் அவர் அதனுடன் முன்னேறி உலை வெளியேறச் சொல்கிறார். அவர் இறப்பதை அவள் விரும்பவில்லை. அவர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் அவர்கள் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் அவளிடம் கூறுகிறார். அவள் அணு உலையை வெளிப்படுத்துகிறாள். செயல்முறை வெற்றிகரமாக உள்ளது. ஆனால் உலையில் இருந்து வரும் தீப்பொறிகள் ஜிம்மை தள்ளி அவனது பெதரை உடைக்கின்றன. அவரது உடையில் உள்ள அழுத்தமும் குறைகிறது. என்ன நடந்தது என்று அவர் அரோராவிடம் கூறுகிறார். அவள் வேறொரு சூட்டுக்குச் சென்று அவனை உள்ளே அழைத்து வர அவளால் முடிந்தவரை வேகமாக நகர்கிறாள். அவன் அவளிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்கிறான். அவள் ஒரு ஷூட் போட்டு அவனை பெறுவதற்காக வெளியே பறக்கிறாள். ஆனால் அவளுடைய டெதர் மிக குறைவு. அவள் பின்வாங்கினாள். ஆனால் திடீரென்று அவனது டெதரை பிடித்து அவனை உள்ளே இழுக்க நிர்வகிக்கிறாள். அரோரா ஜிம்மை மருத்துவமனைக்கு இழுத்துச் செல்கிறார். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்பதை கண்டுபிடிக்க மட்டுமே. மருத்துவ நெறிமுறைகளை மேலெழுதவும் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் மான்சுசோவின் வளையலை பயன்படுத்துகிறார். மருத்துவ நெற்று தானாகவே வேலையை செய்து ஜிம்மை புதுப்பிக்கிறது. அரோரா அவரை மன்னிக்கிறார். பின்னர் அரோரா ஆர்தரை சரி செய்கிறார். அவர்கள் மான்சுசோவுக்கு சரியான இட அடக்கம் செய்கிறார்கள். ஜிம் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று மருத்துவ காயை ஒரு உறக்க நிலமாக பயன்படுத்த ஒரு வழியை கண்டுபிடித்ததாக அவளிடம் சொல்கிறான். அவர் அவளை நெற்றுக்குள் சென்று மீதமுள்ள பயணத்தை வெளியே சவாரி செய்யச் சொல்கிறார். ஆனால் பின்னர் வெளிப்படுத்தப்பட்டபடி அவள் மறுத்து அவனுடன் தங்க முடிவு செய்கிறாள். கப்பலில் விழித்திருக்கிறாள். ஜிம் இறுதியாக அவளுக்கு முன்மொழிகிறார். அவர்கள் கப்பலில் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 88 ஆண்டுகளுக்கு பிறகு அவலோன் ஹோம்ஸ்டெட் 2 இல் வருகிறார். குழுவினர் எழுந்து கப்பலை மிகவும் எதிர்பாராத நிலையில் காண்கிறார்கள்.